ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்து தான் இன்றைக்கி சமையல் இல்லையா, அப்போ பார்த்தோன்னா இன்று நம்ம கிருபாவோட ஒய்ஃப் கிட்ட இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படின்னதும் இங்கே பாரு, என்ன கேள்வி கேட்டுட்ருக்க, இங்கே எல்லாமே ஆம்பளைங்க அதிகாரம்தான். அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீ சமைச்சா போதும், புரியுதா அப்படின்னதும் சரி, இப்போது நான் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட போய் கேளு என்னென்ன சமைக்கணும்னு, அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னதும் திவாகர் கிருபா எல்லாரும் கொள்ள இருந்துட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம இந்து போய் இன்றைக்கி நான் தான் சமைக்கிறேன், அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ சொல்லுங்கள், சமைக்கிறேன் அப்படின்னு போதும். பரவாயில்லையே, இங்கே பாரு, சாப்பாடு கொஞ்சமாச்சும் சுமாராக இருந்துச்சு, அவ்வளோதான், உன்னை இந்த வீட்டை விட்டே நான் விரட்டி அடிச்சிடுவேன், அதனால் அண்ணன் இன்னைக்கு வெரைட்டியாக சொல்லுவான்னா அப்படின்னுட்டு சிக்கன் சுக்கா அப்படி இப்படின்னு நிறைய சாப்பாடு டிஷ் சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்துவும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து கருணா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரி என்ன சாப்பாடு ஆச்சா அப்படின்னதும் சாப்பாடு முடிச்சுங்க அப்படின்னதும் உடனே சாப்பாடை கொண்டு வைக்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னா நம்ம கிருபாவோட ஒய்ஃப் சாப்பாடை பரிமாறலான்னு எடுக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த வீட்டோட வேலைக்காரி அவ தானே, அதனால் அவளே சாப்பாடை பரிமாறட்டும் அப்படின்னதும் உடனே இந்து எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறுறாங்க. அப்போது எல்லாரும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. பரவாயில்ல, வேலைக்காரின்னு நீ நிரூபிச்சிட்ட, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கிருபா சொன்னதும் போனா செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருமே சாப்பிடும்போது அந்த எலும்பு துண்ணுங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துல சூப்பி நேராக மேசையிலேயே பரவி விட்டுடுறாங்க. இதை பார்த்து இந்துவுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. உடனே பார்த்தோன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போட்டபடி அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா டேபிளை சுத்தப்படுத்தலான்னு இந்து நிற்கிறாங்க. பார்த்தாலே அறிவறுப்பாக இருக்குது. ஏன்னா அப்படி அவங்க எச்சில் பண்ண எல்லாத்தையும் டேபிள்லேயே போட்டிருக்காங்க. உடனே அந்த இடத்துல கிருபாவோட ஒய்ஃப் என்ன பார்த்துட்ருக்க, டேபிளை சுத்தப்படுத்து அப்படின்னும் போது அவங்க சாப்பிடும்போது ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கு, அதுலேயே சாப்பிட்டு எச்சி எலும்பெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, எதுக்காக கொடுக்காம விட்டீங்க ஏம்மா, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, இங்கே அவங்களோட சட்டை என்னவோ அதுதான் நடக்கும், நீ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காம அதை முதல்ல சுத்தப்படுத்து அப்படின்னும் போது அப்போ இன்று கையில் ஒரு துணி வச்சுருப்பாங்க, அதில் சுத்தப்படுத்தலான்னு எடுக்கிறாங்க. அப்போது நம்ம கிருபா வராங்க. இங்கே பாரு என்ன பண்ணிகிட்ருக்க, ஏண்டி அவகிட்ட துணியை வச்சுட்டு கையாலேயே சுத்தப்படுத்து அப்படின்னது இந்துவுக்கு குமட்டன் மாதிரி ஏன்னா அவங்க எச்சில் பண்ணதை தான் நாம் இந்து இப்போ அந்த இடத்துல சுத்தப்படுத்தணும். ஸோ அந்த இடத்துல இந்துவுக்கே ஒரு மாதிரி அருவெருப்பாக இருக்குது. உடனே பார்த்தோன்னா கிருபாவோட ஒய்ஃபும் அதான் அவரே சொல்லிட்டார்ல, நீ துணியை வச்சுட்டு கையாலேயே சுத்தப்படுத்து அப்படின்னதும் இது எல்லாத்தையும் நம்ம கருணா பார்த்துட்ருக்காங்க. பார்த்தோன்னா இந்துவுக்கு சுத்தப்படுத்தும் போதெல்லாம் குமட்டல் வந்துட்டே இருக்குது. உடனே பார்த்தோன்னா நல்லபடியாக சுத்தப்படுத்தி வச்சிடுறாங்க. இன்னும் ஒரு பக்கம் நம்ம கருணாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது ஜெயந்தி வராங்க. உடனே இந்து வாமிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏமா இந்து என்னாச்சு அப்படின்னு போதும், இல்லை அவங்க சாப்பிட்ட எலும்பெல்லாம் கையால் சுத்தப்படுத்தினதா, ஆனால் அறிவறுப்பாக இருக்குங்க அப்படின்னும் போது என்னம்மா சொல்கிற, இங்கே இருக்கிறதெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லைம்மா, எல்லாமே மிருகத்தில் இருந்து வந்ததுங்க, காட்டில் இருக்கிறதெல்லாம் வீட்டில் இருக்குது, வீட்டில் இருக்கிறதெல்லாம் காட்டில் போய் கிடக்கு. சரிம்மா நீ சாப்பிட்டியா, இல்லைங்க எனக்கு வேணாம் பசிக்கல அப்படின்னுட்டு இன்று நேராக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு பசி தாங்க முடியல, தண்ணியை குடிச்சிட்டே இருக்காங்க. என்ன இவ எப்படி தண்ணி குடிக்கிறா அப்படின்னு கருணா பார்க்குறாங்க. சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கையில் போல இருக்கு அப்படின்னு கருணா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி கருணாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா இந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு போதும், அதுவா நீ சாப்பிட்டது செமிக்கை இல்லைன்னு தண்ணி குடிச்சிட்டே இருக்கா அப்படின்னும் போது, என்ன கருணா பேசிகிட்ருக்க, இந்து தான் சாப்பிடவே இல்லையே, அவள் சாப்பிடலடா அப்படின்னும் போதும் கருணா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இந்து பசி தாங்க முடியாமல் படுக்கிறாங்க. நீ சாப்பிடவே இல்லையா, இல்லை சரி வா சாப்பிட போகலாம் அப்படின்னதும், நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலைன்னா உனக்கு என்ன, அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. நீ இப்போ வரல, வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும் எழுப்பி விட்டுருவான் அப்படின்னும் போது, ஏன் பிரச்சனை பண்ணுற, சரி வர அப்படின்னதும்
உடனே நம்ம கருணா இந்துவை கூட்டிகிட்டு பைக்கில் கிளம்புறாங்க. இதை போனால் கவனிச்சிடுறாங்க. எந்த டைமில் மாமா இந்த இந்துவை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் கருணா ஃபோனை வீட்டிலேயே வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு ரோட்டு கடைக்கு கூட்டி போய் சுட சுட நல்ல சாப்பாடாக இந்துவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. என்ன அப்படி பார்க்குற, நீ வீட்டில் பார்த்த மாதிரி கிடையாது, இது நல்ல சுத்தமான கடை, நான் வளமையாக இங்கே தான் வருவேன், அதனால தைரியமாக சாப்பிடு அப்படின்னதும் ஸோ பசி தாங்க முடியாமல் ரொம்ப வேகமாக சாப்பிட்றாங்க இந்து. இதை பார்த்ததும் கருணாவுக்கும் ரொம்ப ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய கொலை பசியை வச்சுட்டா சாப்பிடல, பெரிய பசிக்காத மாதிரி நடிச்சா அப்படின்னும் போதும் தெரியுதுல்ல அப்படின்னுட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இந்து. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா இந்துவுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நல்ல தூக்கமே வருது. ஸோ இந்து படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம இந்து வழக்கம் போல் வீட்டுக்கு போய் கோலம் போடுறதுன்னு வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்குறது என்னென்னு வீட்டை ரொம்ப அழகாக சுத்தப்படுத்திடுறாங்க. பரவாயில்லையே, சொல்லாமலே மொத்த வேலையும் பார்த்துட்டு அடிக்கடி நல்ல சிறந்த வேலைக்காரின்னு நீ நிரூபிச்சுட்டே இருக்க, பரவாயில்ல, இதுக்கு உனக்கு மாத்தா கூடிய சீக்கிரமும் அப்படியே என் பொண்ணு மனசையும் மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற வேலையை பாரு, இல்லையா ஒரு கிழமைக்கு தான் நீ இந்த வீட்டிலேயே இருக்க முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, உன் அக்கா வாழ்க்கையும் உன் கையில் தான் இருக்கு அப்படின்னு கிருபா சொன்னதும் இது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கருணாவுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பார்த்தோன்னா ஜெயந்தி கருணா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம திவாகரும் கிருபாவும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே பாரு கருணா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, அப்படி உங்கள் அண்ணனுங்க உனக்கு என்ன பண்ணிட்டாங்களேன்னு இவ்வளோ பாடுபடுற, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, இந்துவுக்கு ஒன்றுனா அவங்கள எதிர்க்கக்கூடிய தைரியமும் உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறா கருணா, ஒரு பொண்ணை அவள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, என்னால் எதுவும் பண்ணவும் முடியாது. ஆனால் இது தைரியமான பொண்ணு தான். ஆனால் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும் கருணா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அண்ணி, நான் ஒன்றும் அவள் கழுத்தில் விருப்பப்பட்டு இன்னும் தாலி கட்டையில் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் நானே அவள் கழுத்தில் தாலி கட்டினேன், அதனால இன்னும் ஒரு கிழமை தான் இருப்பா, பணம் கிடைச்சதும் போயிடுவாள் அப்படின்னு போதும் அவள் போயிடுவா. ஆனால் நீ அவள் கூடவே சேர்ந்து அவள் கழுத்தில் நீ கட்டின தாலியும் தான் போகும் கருணா, அதை யோசிச்சு பார்த்தியா அப்படின்னும் போது கருணா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இங்கே பாரு, ஓ வாய் தான் சொல்லுதே தவிர நீ இந்த மேலே பாசம் காதலோட இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னதும் என்னது காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கருணா சமாளிக்கிறாங்க. இங்கே பாரு கருணா, உனக்கு இந்த மேலே காதல் இருக்கு, ஆனால் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறதால உனக்கு அது வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன், உனக்கு இந்த மேலே இருக்கிற காதல் ஒரு நாள் வெளியில் தெரியும், அப்போ நீ இந்த அண்ணியை பார்ப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெயந்தி அங்கேருந்து போனதும் கருணா அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி